रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमगल्मषं गोष्पतीकृतवाराशिम् अशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्देलङ्का भयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेददादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्वस्तितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुदे तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् पितामहस्यापि पितामहाय प्राचेतमादेशफलप्रदायाः श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्यानां सुलभः श्रीधरः सदा அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்னி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ராமாயண யாத்திரையினுடைய முதல் நாள் இரண்டாம் வேளை. நாம் அனைவரும் இந்திரன் டெம்பிள் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு அங்கிருந்து சஞ்சீவி பர்வதம் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். வரக்கூடிய வழியிலேயே ஹனுமான் எழுந்தருளி இருப்பதை அனைவரும் கண்டோம், சேவித்திருப்போம். ஹனுமான் சஞ்சீவினி பர்வதத்தை கொண்டு வந்த சரித்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த கோட்டியில் அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். ராமராவண யுத்தம் அப்படிங்கிறது தொடங்கியது. காலையில் சுந்தரகாண்டத்தை நாம் சில அத்தியாயங்கள் பார்த்துருக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை நாளைக்கு நாளை மறுநாள் நாமும் பார்ப்போம். இப்போ யுத்த காண்டத்தில் ராம ராவண யுத்தம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்து அவன் ராமலக்ஷ்மணர்களோடு சண்டையிடுகிறான். கடுமையான சண்டை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. நிறைய வானர வீரர்களை இந்திரஜித்து அவன் முடித்தான், கொன்று போகட்டான். ராமலக்ஷ்மணர்களை எப்படியாவது கொன்றுவிட வேணும் அப்படிங்கிற அதிலேயே நோக்கோட இருந்தான். கடைசியா பிரம்மாஸ்திரத்தை ராமலக்ஷ்மணர்கள் மேல இந்திரஜித்து பிரயோகம் செய்தான். ஏற்கனவே இந்திரஜித்து ராமலக்ஷ்மணர்கள் மேல நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். நாக பாசங்கள் ராமலக்ஷ்மணர்கள் மேல அப்படியே சுத்தியது. இருவரும் மூர்ச்சித்து விழுந்தார்கள், மயங்கி விழுந்தார்கள். அத்தனை வானர வீரர்களும் செய்வதறியாமல் திகைத்தார்கள். ஓ, ராமலக்ஷ்மணர்கள் இல்லைன்னா என்ன செய்வது அப்படின்னு அவர்கள் மூர்ச்சித்து இருக்கக்கூடியதை பார்த்து வருந்தினார்கள். அப்ப ஆகாசத்துல இருந்து கருட பகவான் எழுந்தருளினார். பகவானுடைய வாகனமான பகவானுக்கு கொடியாக இருப்பவர் கருட பகவான். தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா யஸ்தே விதானம் யஜனம் திரையீமய
உபஸ்திதம் தேன புரோகருத்மதா தொதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா. பகவானுக்கு வாகனமாக இருப்பவர் கருடன், பகவானுடைய கொடியாக இருப்பவர் கருடன், பகவானுக்கு ஆசனமாக இருப்பவர் கருடன், பகவானுக்கு ஆயுதமாகவும் இருப்பவர் கருடன். அந்த கருடன் அந்த இடத்துக்கு எழுந்தருளினார். கருடனுடைய மூச்சுக்காற்று பட்ட மாத்திரத்திலேயே நாகபாசங்கள் தானே விலகியது. அத்தனை நாகங்களும் தானே கருடனை கண்டவாறு அத்தனை நாகங்களும் பயந்து ஓடி போயிற்று. அதுக்கப்புறம் ராம லக்ஷ்மணர்கள் விழித்து எழுந்தார்கள். அதுக்கப்புறம் கருடன் பார்த்து, நீங்கள் இருவரும் இந்திரஜித்தால நாகபாசங்களால கட்டப்பட்டதை நான் தேவலோகத்தில் அறிந்து அதை போக்கணுங்கிறதுக்காக வந்தேன். ராமா, நீ என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடியவன், நீ எப்படி நண்பனாக இருக்கிறாய் அப்படிங்கிறத பின்னொரு காலத்தில் நீயே அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் தானும் புறப்படுகிறார். ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் கருடனை போற்றினார்கள். கருடன் புறப்பட்டு சென்றார். அந்த சரித்திரம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திரஜித்து வருகிறான். இது எல்லாம் நாகபாசங்கள்னால கட்டுப்பட்டது. அதை சுருக்கமாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திரஜித்து சண்டைக்கு வந்திருக்கிறான். அப்போ ராம லக்ஷ்மணர்கள் மேலே கடுமையான பானப்பிரயோகம் பண்ணினான். கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை ராமலக்ஷ்மணர்கள் மேலே தொடுத்தான். பிரம்மாஸ்திரம் ராமலக்ஷ்மணர்கள் மேலே பட்டது. அவர்கள் அப்படியே மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் இருவரும் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அடியேந்தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மூர்ச்சித்து விழுந்தார்கள்னு சொல்லுகிறேன். ஏன்னா கதை மேலே சொல்ல போகிற கூடிய அர்த்தம், அதுக்காக மூர்ச்சித்து விழுந்தார்கள்னு சொல்கிறேன். மாண்டு போனார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ராம லக்ஷ்மணர்கள் அப்படியே வீழ்ந்தார்கள், மாண்டு போனார்கள். அவர்களோட அத்தனை வானரங்களும் அப்படியே கீழே விழுந்தது. ஆனால் விபீஷணனை மட்டும் இந்த மாயா யுத்தம், அதனால் அவன் செலுத்தின அந்த பிரம்மாஸ்திரம்ங்கிறது விபீஷணனை ஒன்றும் செய்யவில்லை. பிரம்மாவனுடைய பிள்ளை ஜாம்பவான் அப்படின்னு பெயர். அந்த ஜாம்பவானையும் இந்த பிரம்மாஸ்திரம் ஒன்றும் செய்யவில்லை. ஏன்னா தன்னுடைய பிள்ளையையே தானே கொல்லுவரா, அதனால ஜாம்பவான பிரம்மாஸ்திரம் கொல்லவில்லை. அதுக்கு அடுத்தது விபீஷணன். இந்த இந்திரஜித்து மாயாஜால யுத்தம் பண்ணினான். அதனால அவன் தொடுத்த அந்த பிரம்மாஸ்திரம், அவன் நேர்மையா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாம ராமலக்ஷ்மணர்களை மறைந்து இருந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான். அதனால விபீஷணனிடத்திலேயும் அது செல்லுபடி ஆகலை. அதனால விபீஷணன் பிழைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஜாம்பவந்தர், ஜாம்பவான்னு பெயர், அவர் பிழைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது பிரம்மா ஹனுமானுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, என்னுடைய பிரம்மாஸ்திரம் கூட உம்மை கொல்லாது அப்படின்னு வரம் கொடுத்திருக்கிறார். அது என்ன சரித்திரம்ங்கிறத பின்னாடி சொல்றேன். தேவர்கள் அத்தனை பேரும் ஹனுமானுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார்கள். அப்ப பிரம்மதேவர் அவர் கொடுத்த வரம் என்னன்னா, என்னுடைய பிரம்மாஸ்திரம் கூட உம்மை கொல்லாது அப்படின்னு வரம் கொடுத்திருக்கிறார். அதனால ஹனுமானையும் பிரம்மாஸ்திரம் கொல்லவில்லை. ஹனுமானும் மூர்ச்சித்து கிடக்கிறார். இப்ப விபீஷணன் எழுந்தார். விபீஷணன் எழுந்த உடனே ஜாம்பவான் அவரும் எழுந்து விட்டார். இப்ப ஜாம்பவான் பார்த்து, விபீஷணரே, ஹனுமான் பிழைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டாராம். உடனே விபீஷணன் ஹனுமான் பிழைத்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கிறார். பார்த்தா ஹனுமான் பிழைத்திருக்கிறார். மெல்லமா எழுந்து ஹனுமான அப்படியே விபீஷணன் அழைத்து கொண்டு ஜாம்பவானுக்கு அருகில வருகிறார். உடனே ஹனுமான் ஜாம்பவானை விழுந்து சேவித்து, ஜாம்பவான், ஹே ஜாம்பவந்தரே, உம்முடைய அனுகிரகத்தினால நான் பிழைத்திருக்கிறேன் சொன்ன உடனே விபீஷணன் கேட்கிறான், ஹே ஜாம்பவந்தரே, நீர்
ராமன் பிழைத்திருக்கிறானான்னு தானே முதல் கேள்வி கேட்கணும். லக்ஷ்மணன் பிழைத்திருக்கிறானா அப்படின்னு கேட்க வேண்டாமா? இல்லை உங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? வானர படைகளுக்கு தலைவன் யாரு? சுக்ரீவன். அவர் பிழைத்திருக்கிறாரான்னு கேட்கணும். இல்லைன்னா இளவரசன் யாரு? அங்கதன். அங்கதன் பிழைத்திருக்கிறாரான்னு கேட்கணும். ஆனா ராமனை பத்தியோ லக்ஷ்மணனை பத்தியோ சுக்ரீவனை பத்தியோ அங்கதனை பத்தியோ எந்த கேள்வியும் கேட்காம வாயு மைந்தனான ஹனுமான் பிழைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டீரே, ஏன் அப்படின்னு கேட்க, அப்போ ஜாம்பவான் தெரிவிக்கிறார், அந்த ஹனுமான் ஒருத்தர் பிழைத்திருந்தால் அத்தனை பேரும் பிழைத்திருப்பதற்கு சமம். அந்த ஹனுமான் ஒருத்தர் பிழைக்காமல் போனால் எத்தனை பேர் பிழைத்திருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் விபீஷணன் தெரிந்து கொண்டார், ஓ ஹனுமானுக்கு என்ன பெருமை, என்ன பெருமை. ஏற்கனவே முதல் முறை வந்தாரே, அப்பவே ஹனுமானுடைய பெருமையை விபீஷணன் அறிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஜாம்பவானும் ஹனுமானுடைய பெருமையை சொன்னவுடனே ஆனந்தப்பட்டார். இப்போ ஹனுமான் பார்த்து, ஹே ஜாம்பவந்தரே, நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்க, அப்பா அவர் பார்த்து, இவர்கள் மாண்டு போனவர்கள் பிழைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு மூலிகை இருக்கு, அந்த மூலிகையை கொண்டு வரணும். அந்த மூலிகை இருக்கிறது இமயமலையில ரிஷபம் அப்படிங்கிற ஒரு பர்வத சிகரத்துல அந்த மூலிகைங்கிறது இருக்கிறது. அதனால நீர் இங்கிருந்து வேகமாக ஆகாச மார்க்கமாக பறந்து சென்று ஹிமாச்சலத்துக்கு சென்று அதுல இருக்கக்கூடிய ரிஷபம் அப்படிங்கிற பர்வதத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய 4 மூலிகைகளை நீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம். 4 மூலிகைகள் அது என்னென்ன அத தெரிவிக்கிறார். மிருத சஞ்சீவனீம் சைவ விசல்ய கரணீம் அபி சாவர்ணிய கரணீம் சைவ சந்தான கரணீம் ததா. மிருத சஞ்சீவனி அப்படின்னு பெயர், விசல்ய கரணி அப்படின்னு பெயர், அதுக்கப்புறம் சாவர்ணிய கரணி அப்படின்னு பெயர், அப்புறம் சந்தான கரணி அப்படின்னு பெயர். மிருத சஞ்சீவனி போன உயிரை திரும்ப கொடுக்கக்கூடியது மிருத சஞ்சீவனி. உயிர் வந்தா மட்டும் போதுமா? அடிபட்டு காயத்தோட கோமா ஸ்டேஜில் படுத்துட்டே இருக்கலாமா? உயிர் வந்துடும். ஆனா அடிபட்ட காயங்கள்லாம் ஆற வேண்டாமா? அதுக்காக இருக்கக்கூடியது விசல்ய கரணி. அதுக்கு அடுத்தது காயம் ஆறி போயிடுத்து, ஆனா அந்த தடத்தோட இருந்தா, அந்த தழும்போட இருந்தா, உடம்புல தோல்ல முகத்துல கையில கால்ல அடிபட்டது, எல்லா இடத்துலையும் கட்டு போட்டாச்சு, அது ஆறி போயிடுத்து. ஆனா அந்த தடம் மாறாம இருந்ததுன்னா அப்ப அந்த தழும்பு தெரியுமே, அந்த தழும்பும் தெரியாம மறைவதற்கு அதற்கு சாவர்ணிய கரணி அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்தது சாவர்ணிய கரணி, தழும்பு எல்லாம் மாறி போயிடுத்து, தழும்பு எல்லாம் மாறி போயிடுத்து, மறுபடியும் உடம்புக்கு ஒரு புஷ்டி அப்படிங்கிறது உண்டாக வேண்டாமா? அதற்கு சந்தான கரணி அப்படின்னு பெயர். அப்ப 4 மூலிகைகள், மிருத சஞ்சீவனி போன உயிரை மீட்டு கொடுக்கக்கூடிய மூலிகை. அதுக்கு அடுத்தது 2வது விசல்ய கரணி. விசல்ய கரணி உயிர் இருந்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது, ஆற்றக்கூடியது. அதுக்கு அடுத்தது சாவர்ணிய கரணி. உடம்புல முன்னாடி என்ன நிறம் இருந்ததோ அந்த தழும்பு எல்லாம் மாறி அதே பழைய நிறத்துக்கு கொண்டு வந்து நம்முடைய தோலை மாற்றுவது, அதற்கு சாவர்ணிய கரணி. அதுக்கடுத்து 4வது சந்தான கரணி. சந்தான கரணி உடம்புக்கு நல்லா புஷ்டிய கொடுக்கக்கூடியது. இந்த 4 மூலிகைகளும் இமயமலையில ரிஷபம் அப்படிங்கிற பர்வதத்துல இருக்கிறது. அதனால அந்த 4 மூலிகைகளையும் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தா, அதனால இவர்களை அத்தனை பேரையும் நாம உயிர்ப்பித்து எழச் செய்யலாம். சொன்ன உடனே
ஹனுமான் அப்படியே செய்கிறேன், அப்படியே வேகமாக லங்கையில் இருந்து மறுபடியும் கன்னியாகுமரிக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார், டெல்லிக்கு வந்தார், காஷ்மீரத்துக்கு சென்றார், இமயமலைக்கு சென்றார். இமயமலைக்கு வந்தாச்சு. வந்து இறங்கின உடனே அந்த ரிஷபம் அப்படிங்கிற பர்வதம் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தேடி அந்த ரிஷபம் அப்படிங்கிற பர்வதத்துக்கும் வந்து சேர்ந்தார். அந்த இடத்துல தேடுகிறார். சந்தான கரணி, விசல்ய கரணி, அதுக்கப்புறம் மிருத்த சஞ்சீவனி, இது எல்லாவற்றையும் ஒரு க்ஷணம் கண்டார். அதுக்கப்புறம் அந்த மூலிகைகள், அந்த ஔஷதிகள்லாம் தங்களை மறைத்து கொண்டன. இந்த ஹனுமான் யாரு? அவர் நம்ம இங்கிருந்து பறித்து கொண்டு சென்று விடுவரே, அதனால தங்களை மறைத்து கொண்டன. அதனால ஹனுமானுக்கு கோபம் ஏற்பட்டது. நான் இந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு போய் ராமலக்ஷ்மணர்களை, வானர வீரர்களை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிறதுக்காக லங்கையில இருந்து இவ்வளவு தூரம் வந்தா நீங்கள் மறைத்து கொள்கிறீர்களே, அதனால இந்த மலையோடு நான் பெயர்த்து எடுத்து கொண்டு செல்லுகிறேன் அப்படின்னு மலையோட அப்படியே பெயர்த்து எடுத்துக்கொண்டு தானும் செல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணினாராம். தஸ்ய பேதுர் நகா பூமௌ ஹரிவேகாஸ்ச ஜஜ்வலுஹு சிங்காணிச்ச வியசீர்யந்த பீடிதஸ்ய ஹனுமதா. அப்படியே ஹனுமான் வேகமா அந்த மலைகளை அப்படியே பெயர்த்து எடுத்துக்கொண்டு லங்கையை நோக்கி வேகமாக தானும் வருகிறாராம். அப்படி வரும்போது அங்க அந்த இமயமலையில எந்தெந்த இடங்களெல்லாம் கண்டார் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். வித்யாதரர், நிறைய வித்யாதரர்கள்லாம் அவர்களுடைய கூட்டம் அங்கே இருந்துதான். அதுக்கப்புறம் முனிகணை ரபி, நிறைய முனிவர்கள் தங்கள் சீடர்களோட, தங்கள் சிஷ்யர்களோட, தங்கள் புத்திரர்களோட அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாலாம். நானா மிருக கணாகீரணம், அதுக்கு அடுத்தது பல வகையான விலங்குகள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்ததாம். பகு கந்தர சோபிதம், கந்தர்வர்கள்லாம் அந்த மலையில நிறைய இருந்தார்களாம். இது எல்லாவற்றையும் ஹனுமான் கண்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் கண்டார்? பிரம்மகோஷம், பிரம்மகோஷத்தை கண்டாராம். பிரம்மா அப்பப்போ ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக வருவாராம். எந்த இடத்துக்கு? இமயமலை ரிஷபம் அப்படிங்கிற பர்வதத்துக்கு அருகில். அதுக்கப்புறம் ரஜதாலயம், ரஜதாலயம்னா வெள்ளிமலை. வெள்ளிமலைனா எது? கைலாயம். அதனால கைலாயம், வெள்ளியங்கிரின்னு சொல்றோம், கைலாயம். அந்த கைலாய மலையையும் தானும் கண்டாராம். ருத்ரமூர்த்தி திரிபுராசுரர்களை வதம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கைலாய மலையில இருந்துதான் பானத்தை தொடுத்தாராம். அதனால அந்த கைலாய மலையை கண்டார். சக்கராலயம், சக்கராலயம்னா தேவேந்திரனுடைய இருப்பிடம். தேவேந்திரனும் அந்த இடத்துக்கு வந்தானாம். அப்புறம் ருத்ர சர பிரமோக்ஷம், ஹயானனம். ஹயானனம், ஹயம்னா குதிரை, ஆனனம்னா முகம். குதிரை முகம் கொண்டவர் யாரு? ஹயக்ரீவ பெருமாள். அந்த ஹயக்ரீவ பெருமாள் அங்கே எழுந்தருளி இருந்தாராம். அதனால ஹயானனம். பிரம்ம சிரஸ்ச, ருத்ரமூர்த்தி பிரம்மாவனுடைய தலையை தன்னுடைய கைகளால் கொய்து விட்டார். அதனால ருத்ரமூர்த்தியினுடைய கையில கபாலம் அப்படிங்கிறது ஒட்டி கொண்டது. அந்த கபாலம், பிரம்மாவனுடைய தலை அந்த இடத்துல விழுந்திருக்கான். பிரம்ம சிரஸ்ச தீப்தம் ததர்ஷ வைவஸ்வத கிங்கராம்ஸ்ச. அதுக்கு அடுத்தது வைவஸ்வத கிங்கராம்ஸ்ச. வைவஸ்வதன் அப்படின்னா யமதர்மராஜன். யமதர்மராஜன் ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக இமயமலைக்கு வருவானாம். அந்த ரிஷபம் அப்படிங்கிற பர்வதத்துல வந்து யமதர்மராஜன் ஓய்வெடுத்து கொள்வானாம். வஜ்ராலயம்,
வஜ்ராலயம். தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை பெற்ற இடம், அதுவும் ஹிமாச்சல பர்வதம். அதுக்கப்புறம் வைஸ்ரவணாலயம், குபேரனுடைய இருப்பிடமா. குபேரனுடைய இருப்பிடம் தான் லங்கை அப்படிங்கிறது. இந்த லங்கை ஆண்டவன் யாருன்னா குபேரன், ராவணனுக்கு அண்ணன். அவனுடைய பட்டணம் தான் இந்த லங்கா பட்டணம். அவன் தான் புஷ்பக விமானத்தில் ஏறி அப்பப்போ வந்துட்டு போவான். அதை ராவணனுடைய தாயாரும் பார்த்து இந்த புஷ்பக விமானத்தையும் குபேரனுடைய பட்டணத்தையும் இவனிடத்திலிருந்து பறித்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக ராவணன் தவம் புரிந்து பிரம்மாவனிடத்திலிருந்து வரத்தை பெற்று அப்புறம் குபேரனிடத்துல சண்டையிட்டு இந்த லங்கா ராஜ்யத்தை தன்னதாக்கி கொண்டான். அதனால குபேரன் இமயமலையில இருந்தானாம். வைஸ்ரவணாலயம் ச சூரிய பிரபம் சாயாதேவி, சூரியனுடைய பத்னிக்கு சாயாதேவின்னு பெயர். அதனால அந்த சாயாதேவியோட சூரியன் இருக்கக்கூடிய இடம், அதுவும் ஹிமாச்சலமா. சூரிய நிபந்தனம் ச பிரம்மாசனம், பிரம்மாசனம். சங்கர கார்முகம், சங்கர கார்முகம் அப்படின்னா ருத்ரமூர்த்தி அவர் கையில் பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய வில்லு, அதுக்கு பினாக்கம் அப்படின்னு பெயர். அந்த பினாக்கம் அப்படிங்கிற வில்லு இருந்த இடமா, அந்த அடையாளம் தெரியறதாம். பினாக்கம் அப்படிங்கிற வில்லு இருந்ததுக்கு உண்டான அடையாளம் தெரியறதாம். ஆந்திரால பினாக்கினின்னு ஒரு இடம், ருத்ரமூர்த்தியினுடைய வில்லு அந்த இடத்துல இருந்ததா. அந்த இடத்துல இருந்து ருத்ரமூர்த்தியினுடைய வில்ல பூஜித்தார்களாம். அதனாலதான் அந்த இடத்துக்கு பினாக்கினின்னு பெயர். இருக்கட்டும். அதனால பிரம்மாசனம் சங்கர கார்முகம் ச ததர்ஷ நாபீம் வசுந்தராயா, வசுந்தராயா. பூமியினுடைய கொப்புள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கான். பூமியினுடைய கொப்புள், அந்த கொப்புள் வழியாத்தான் கீழ் லோகங்களுக்கு செல்ல முடியுமா. அத்தள வித்தள சுத்தள மகாதள தராதள ரசாதள பாத்தாளம்னு கீழே இருக்கு இல்லையா, அந்த கீழ் லோகங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய இடம் அந்த இடமா. அந்த இடத்தையும் ஹனுமான் கண்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார். கைலாச மர்க்கியம், அதுக்கப்புறம் கைல மலை, அப்புறம் ஹிமவத் சிலாம்ச, ஹிமவத் அப்படிங்கிற பாறை, அந்த கைலாய மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாறை, அதுக்கு அருகில ததருஷபம், ததர் ததா ரிஷபம் காஞ்சன சைலமர்க்கியம், அங்க ஸ்வர்ணமயமா ஒரு மலை இருந்தது. அந்த மலைக்கு ரிஷபம் அப்படின்னு பெயர். அங்க மூலிகைகள் எல்லாம் இருந்தது. அந்த மூலிகைகள் எல்லாத்தையும் ஹனுமான் கண்டார். ஹனுமான் பார்த்த உடனே மூலிகைகளை எல்லாம் தங்களை மறைத்து கொண்டது. அதனால ஹனுமானுக்கு கோபம் ஏற்பட்டது. அப்படியே நான் இந்த பூமியை பிளந்து இந்த மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு செல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பவும் ஹிமவான் ஹனுமான் மேல இருக்கக்கூடிய பயம் காரணமாக பதில் ஏதும் பேசாமல் விட்டுவிட்டார். அதனால ஹனுமான் அந்த மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு அப்படியே தூக்கிண்டு வேகமாக தானும் வருகிறார். அவர் லங்கையை அடைந்தார். லங்கை அடைந்தார். ராமலக்ஷ்மணர்கள் எந்த இடத்துல மூர்ச்சித்து இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு கீழே அருகில வைத்தார். வச்ச உடனேயே அவ அத்தனை பேரும் விழித்து எழுந்து விட்டார்களாம். மூலிகையை கொண்டு வந்து அந்த மூலிகையை பறித்து அந்த மூலிகையை கசக்கி அதனுடைய சாரை அதுல பிழியணும். இல்லைன்னா அந்த மூலிகையை அப்படியே மூக்குக்கு அருகில வைக்கணும். பொதுவாக இப்படித்தானே ஆயுர்வேதத்துல வைத்தியர்கள்லாம் பண்ணுவா. அப்ப இப்படித்தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னா இல்லையா, அந்த மூலிகை காற்று மேல பட்ட உடனேயே தானா உயிர் வந்து விட்டதாம். அதனால அவர்கள் அத்தனை பேரும், மாண்டு போனவர்கள் அத்தனை பேரும் உயிர் பிழைத்தார்களாம். ராமராவண யுத்தம் நடக்கும்போது
ராமன் சுக்ரீவனிடத்துல சொல்லி வச்சிருக்கான், எந்தெந்த வானரங்கள்லாம் எனக்காக பிராணனை விட்டனவோ, யுத்தத்துல எந்தெந்த வானரர்களுக்கெல்லாம் பிராணன் போறதோ அவர்களை எல்லாம் தனியா பாதுகாப்பா வச்சிரு. அந்த பிணம், அந்த சடலம், அதை எரிச்சிடக்கூடாது, புதைச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இவனால அன்னைக்கு அடிபட்டு பிராணன் போச்சு இல்லையா, அந்த வானரங்கள் விழித்தது மட்டுமல்லாம ஏற்கனவே இத்தனை நாள் சண்டையில யாரெல்லாம் வானர வீரர்கள் பிராணனை விட்டார்களோ அவர்களும் விழித்தெழுந்தார்கள். உடனே நமக்கு சந்தேகம் வரும், சுவாமி வானர வீரர்கள் மட்டும்தான் விழித்து எழுந்தார்களா? அப்ப ராட்சச வீரர்களும் ஆண்டு போயிருப்பாளே, அவர்களும் விழித்தெழுந்திருப்பார்களே என்ன? ஆம், விழித்தெழுந்திருப்பார்கள். ஆனா யாருமே விழித்து எழவில்லை. ஏன்னா ராவணன் சொல்லி வச்சிருந்தான், யாருக்காவது பிராணன் போயிடுத்தனா, ராட்சச படையில யாருக்காவது பிராணன் போயிடுத்தனா அவர்களை அப்படியே தூக்கி சமுத்திரத்துல போட்டுடுன்னு சொல்லி வச்சிருக்கான். ஏன்னா முதல் நாள் யுத்தத்துல ராட்சச வீரர்கள் பிராணன் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, 2வது நாள் சண்டைக்கு வரும்போது பார்த்தா மலை போல குவிஞ்ச ராட்சச வீரர்களுடைய சடலத்தை பார்த்தா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் பயம் வந்துடும், சரியா யுத்தம் பண்ண மாட்டான். அதனால அவர்கள் அத்தனை சடலத்தையும் சமுத்திரத்துல போட்டுடு அப்படின்னு அவன் சொல்லி வச்சிருந்தான். ஆனா ராமன் பார்த்து அப்படி இல்லை, எனக்காக பிராணனை விட்ட அந்த வானர வீரர்கள் அவர்களை புதைச்சிடக்கூடாது, எரிச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா பாதுகாப்பா வைத்திருப்பாய் சொன்னா. அதனால அந்த சடலத்தின் மேலையும் இந்த மூலிகை காற்று பட்டது. அதனால அவர்களும் விழித்து எழுந்தார்கள். அதுக்கப்புறம் ராமராவண யுத்தம் முடிஞ்சு ராவணன் மாண்டு போனதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் வந்தா. அப்ப ராமன் தேவேந்திரனிடத்துல அன்னைக்கு சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எத்தனை வானரர்கள் பிராணனை விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் திரும்ப பிராணனை கொடுக்கணும்னு வேண்டினான். தேவேந்திரனும் அப்படியே கொடுத்தான். பாருங்க, அப்போ இப்ப 4வது நாள் கொண்டு வந்தாருன்னு வச்சுப்போமே, 4வது நாள்னு எல்லாம் போடல, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ராமராவண யுத்தம் மொத்தம் 7 நாள் நடந்தது. பகல் இரவு வேறுபாடே இல்லாம கடுமையான சண்டை நடந்தது. இப்ப 4வது நாள்னு வச்சுப்போம். அப்போ முதல் 3 நாள் எந்தெந்த வானர வீரர்கள்லாம் மாண்டு போனார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மூலிகை காற்று பட்டு அவர்கள்லாம் உயிர் தெழுந்தார்கள். அடுத்த 3 நாள்ல போயிருந்தான்னா அவர்கள் அத்தனை பேருக்கும் ராமராவண யுத்தம் முடிஞ்ச உடனே தேவேந்திரனிடத்துல ராமன் வேண்டி, எனக்காக பிராணனை விட்ட இந்த வானர வீரர்கள் உயிர் பெற்று எழ வேணும் அப்படின்னு ராமன் வேண்டினான். அதனால ராமராவண யுத்தத்துல எந்தெந்த வானரங்கள்லாம் மாண்டு போனார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிழைத்தார்கள். அதனால இது எல்லாத்தையும் ஹனுமான் அந்த மூலிகையை கொண்டு வந்ததுனால தானே நடந்தது. இப்போ ஹனுமான் பிராணனை விட்டிருந்தா ஒரே நாள்ல லங்கையில இருந்து பாரத தேசத்துக்கு வந்து மறுபடியும் இந்த மூலிகையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்குள்ள சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள கொண்டு வரணுமா. அதுக்குள்ள எப்படி யாரால செய்ய முடியும்? ஆனா ஹனுமான் செய்தாரே, அதான் ஜாம்பவான் தெரிவித்தார். முதல்ல விபீஷணன் கேட்டார் இல்லையா ஜாம்பவான் இடத்துல, இத்தனை பேர் மாண்டு போயிருக்கிறார்கள், அவர்கள்லாம் உயிரோட இருக்காளான்னு கேட்காம ஹனுமான் உயிர் பிழைத்திருக்கிறாரான்னு கேட்டீராய். ஏன் அப்படி கேட்டார்னா, ஹனுமான் ஒருத்தர் பிழைத்திருந்தால் அத்தனை பேரும் பிழைப்பதற்கு சமம். அதனால ஹனுமான் மூலிகையை கொண்டு வந்தார், அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்தார். இப்ப ஜாம்பவான் பார்த்து மறுபடியும் இந்த மூலிகைகள்லாம் அது இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதனால இங்கிருந்து எந்த இடத்துல எடுத்தீரோ அங்கேயே கொண்டு வைத்து விடும் அப்படின்னு சொல்ல, ஹனுமான் அதை மறுபடியும் பெயர்த்து எடுத்து எந்த இடத்துல இருந்து அதாவது ஹிமாச்சலத்துல எந்த இடத்துல இருந்து அந்த ரிஷபம்ங்கிற பர்வதத்தை பெயர்த்து எடுத்தாரோ அந்த இடத்திலேயே தானும் இறக்கி வைத்தாராம். அப்போ இது ஸ்ரீராமாயணத்துல இருக்கிற சரித்திரம். அப்ப எந்த இடத்துல ஹனுமான் இறக்கி வச்சாரோ, எந்த இடத்துல இறக்கி வச்சு தூக்கினாரோ, அப்ப அந்த இடத்துல ஒரு சிறு பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்தை தான் இப்ப நாம அடைந்திருக்கிறோம்.
வரக்கூடிய வழியில் வண்டி என்னவோ வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னவோ 1.5 கிலோமீட்டருக்கு நம்மளை முன்னாடி இறக்கி விட்டுட்டா. சஞ்சீவி பர்வதத்தினுடைய மூலிகை காற்று நம்ம பேரில் பட வேண்டாமா? நமக்கும் பிராணன் போகக்கூடிய நிலையில் இருந்தோம்னா அப்போ பிராணன் திரும்ப வர வேண்டாமா? எத்தனையோ காயங்கள் இருக்கும், அது எல்லாம் ஆற வேண்டாமா? எத்தனையோ உடம்புல இருக்கக்கூடிய வர்ணங்கள் இருக்கும், அது எல்லாம் மாற வேண்டாமா? அதுக்காகத்தான் போலும். அதனால் இந்த இடத்துக்கு வந்து எந்த இடத்துல ஹனுமான் சஞ்சீவி பர்வதத்தை கீழே இறக்கி வைத்து மறுபடியும் எந்த இடத்துல இருந்து தூக்கி கொண்டு சென்றாரோ, இந்த இடத்துல ஒரு துளி அதில் இருந்து விழுந்ததுன்னு தெரிவிக்கிறார். இப்போ நம்ம ஸ்ரீராமாயணத்தின்படியே எடுத்துப்போம். ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு அப்படியே எடுத்தான்னா மொத்தத்தையும் வலிச்செல்லாம் எடுக்க முடியாது. அதனால் ஒரு பகுதி இந்த இடத்துல இருந்ததுன்னே வைத்துக்கொள்வோம். அதனால் சுவாமி மலையை எங்கே அப்படின்னா நாம் மலை மேலே தான் ஏறி வந்திருக்கோம். அதனால் நாம் அன்னைக்கு ஹனுமான் தூக்கின மாதிரி நாம் தூக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அந்த மலை மேலே நாம் ஏறி வந்திருக்கோம். இந்த மலையில இருந்து ஹனுமான் இந்த சாகசத்தை செய்தாருங்கிறதுக்காக இந்த இடத்துல ஹனுமானை நாமும் சேவித்து கொள்ளலாம். அதனால் ஹனுமானுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டாக வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு மேலே சொல்ல வேண்டிய விஷயங்களை நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம். ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ண வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ப்ரோக்ராம் என்ன, அடுத்து காஃபி எங்கே கொடுக்க போகிறா, எவ்வளவு நேரம் ட்ராவல், எங்கே தங்க போகிறோம், எங்கே சாப்பாடு, நாளைக்கு காலை அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னு இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.